எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் நிலைமின் தடுப்புரை. Gauss law, we can prove that the electric field inside the charged spherical cell is zero. அதாவது நம்ம காஸ் விதியை பயன்படுத்தி மின்னூட்டம் பெற்ற கோளக்கூட்டின் உட்புறத்தில் மின்புலம் சூழல் என்பது வந்து நிறுவனம். அது மட்டும் இல்லை, ஃபர்தரா தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் போத் ஹேலோ அண்டு சாலிட் கண்டக்டர் இஸ் ஜீரோ. உள்ளீடற்ற மற்றும் திண்ம கோள கடத்திகள் இவை இரண்டின் உட்புறங்களும் வந்து மின்புலம் சூழல் வந்து நம்ம காசு விதியை பயன்படுத்தி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்கிறோம். வாட் எவர் பி தி சார்ஜ் அட் தி சர்ஃபேஸ் and whatever be the electrical disturbance outside, the electric field inside the cavity is zero. அதாவது நம்ம கடத்தி ஒன்றின் உட்புறம் உள்ள குழிவு பகுதி ஒன்றை எடுத்துக்கலாம். அந்த கடத்தியின் புறப்பரப்பில் உள்ள மின்துகள் எதுவாக இருந்தாலும் கடத்திக்கு வெளியே ஏற்படும் மின்னியல் மாறுபாடுகள் வந்து எதுவாயினும் அக்குழிவு பகுதியின் உட்புற மின்புலம் வந்து சுழியாக தான் இருக்கும். அது கடத்திக்குள்ளே வந்து மின்புலம் சுழியம் சுழியாக தான் இருக்கும். அது வெளியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உள்ள வந்து எந்த ஒரு பாதிப்பும் வந்து ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. எ சென்சிட்டிவ் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் இஸ் டு பி ப்ரொடெக்டட் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ் கேன் பி கெப்ட் இன்சைட் த கேவிட்டி. திஸ் இஸ் கால் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். அது புறத்தே ஏற்படும் மின்னியல் மாறுபாடிலிருந்து நுட்பமான மின்கருவி ஒன்றை பாதுகாக்க வேண்டுமெனில் இத்தகைய குழிவு பகுதிக்குள் வைக்க வேண்டும். இதனே வந்து நிலைமின் தடுப்புரை. அது ரொம்ப நுட்பமாக இருக்கக்கூடிய பொருளை வந்து இந்த குழிவு பகுதியில் வச்சோமா வெளியில், ஏன்னா நம்ம வந்து குழிவு பகுதியில் வந்து மின்புலம் வந்து சுழின்னு சொல்லி வச்சுக்கிறோம். வெளியில் தான் வந்து எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் உள்ளே வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. இதான் வந்து நிலைமின் தடுப்புரை. ஃபாரடே கேஜ் இஸ் எ இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு டெமான்ஸ்ட்ரேட் திஸ் எஃபெக்ட். அதாவது இந்த விளைவு செய்து காட்ட ஃபாரடே கூண்டு அப்படிங்கிற அமைப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் மேட் ஆஃப் மெட்டல் பார். இது வந்து இந்த கூண்டு பார்த்தோம்னா உலோகத்தண்டில் வந்து செய்யப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் an ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் ஜோல்ட் இட் கிரியேட்டட் அவுட்சைட் தி பர்சன் இன்சைட் இஸ் நாட் அஃபெக்டட். அதாவது செயற்கையாக வந்து ஒரு மின்னலை வந்து வெளியே உருவாக்கினாலும் அந்த கூண்டுக்குள்ளக்கிற மனிதன் வந்து எந்த ஒரு பாதிப்பு அடையாமல் சேஃபாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறான். டூரிங் lightning accompanied by a thunderstorm, it is always safer to sit inside a bus than in open ground or under the tree. அது மின்னல் திடீர்னு கூடிய மழையின் போது திறந்த வெளியிலோ அல்லது மரத்தினிலோ நிற்பதை விட பேருந்துக்குள்ளே இருக்கிறது வந்து பாதுகாப்பாக இருக்குது. அதுதான் என்ன காரணம்னா டூரிங் த லைட்னிங் accompanied by a thunderstorm, it is always safer. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா the metal body of the bus provide electrostatic shielding since the electric field inside is zero. அதாவது நம்ம அந்த பேருந்தின் உலோக பரப்பு வந்து நிலைமின் தடுப்பறையாக செயல்படுது. அதில் வந்து உட்புறத்தில் வந்து மின்புலம் வந்து சுழியாக இருக்கும். அப்போ டூரிங் லைட்னிங் தி சார்ஜ் ஃப்ளோ டு தி பாடி ஆஃப் த கண்டக்டர் டு த கிரவுண்ட் வித் நோ எஃபெக்ட் ஆன் தி பர்சன் இன்சைட் த பஸ். அப்போ மின்புலம் வந்து சுழியாதனால மின்னலும் போது கடத்தியின் புறப்பரப்பு வழியே மின்துகள் வந்து தரைக்கு பாய்வதால் வந்து பேருந்துக்கு உள்ளே இருக்கிறது வந்து எவ்வித பாதிப்பும் இருக்காது. அப்போ சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் நிலைமின் தூண்டல். an object can be charged by roughing using an appropriate material. அது தகுந்த பொருள் ஒன்றினால் இன்னொன்றை உரசுதால் மின்னேற்றம் செய்ய முடியும். whenever a charged rod is touched by another conductor, the charge start to flow from charged rod to the conductor. அதாவது மின்னூட்டம் பெற்ற பொருளை இன்னொரு கடத்தியால் தொடும்போது மின்துகள் வந்து கடத்தி வந்து அடையும் அப்படின்னு சொல்லி அதனே படிச்சுக்கிறோம். இட் இஸ் பாசிபிள் டு சார்ஜ் எ கண்டக்டர் வித்தவுட் எனி கண்டக்ட். இப்போ டச் பண்ணுறதுனால வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மின்னூட்டம் வந்து நகருதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்படி டச் பண்ணல அப்படின்னாலும் இன்னொரு நாங்கள் மின்னோட்டத்தை நகர்த்த முடியுமா அப்படின்னா முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தொடுதலின்றிய கடத்தி ஒன்றை மின்னேற்றம் பெற செய்ய முடியுமானா முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தி டைப் ஆஃப் சார்ஜிங் வித்தவுட் ஆக்சுவல் கான்டாக்ட் இஸ் கால் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். அது இந்த வகையான தொடுதலின்றிய ஒரு பொருளை மின்னேற்றம் பெற செய்யும் நிகழ்வு தான் வந்து நிலைமின் தூண்டல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம தொடுதலின்றியே வந்து மின்னோட்டத்தை வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம டயக்ராம் மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம்.
Consider a uncharged conducting sphere at rest on the insulating stand. அதாவது மின் கடத்தா தாங்கி ஒன்றின் மீது வைக்கப்பட்டுள்ள மின்னோட்டமற்ற கோள வடிவ கடத்தி பொருள் ஒன்றை எடுத்துட்டோம். இங்கே வந்து மின்னோட்டமற்றன்னா அங்கே வந்து மின்னோட்டம் இருக்கும், ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும், ரெண்டும் வந்து நியூட்ரலாக இருக்கும், சாமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் ஏ நெகட்டிவ்லி சார்ஜ்டு ராட் இஸ் brought நியர் த கண்டக்டர் வித்தவுட் டச்சிங் இட். இப்போ என்ன பண்ணால் எதிர் மின்னோட்டம் பெற்ற தண்டு ஒன்று கோளத்தின் அருகில் அதை தொடாதவாறு கொண்டு வரும். நமக்கு ஆல்ரெடி தெரியும், ப்ளஸ்ஸும் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு, மைனஸும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு, ப்ளஸ்ஸும் மைனஸும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸு. அந்த ஸ்பியரில் பார்த்தோம் என்ன இருக்குதுன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. நாம் கொண்டு போதோன்னா நெகட்டிவ் கொண்டு போகிறோம். அப்போ அந்த ஸ்பியருக்குள்ளே இருக்கிற பாசிட்டிவும் இந்த நெகட்டிவ் வந்து அட்ராக்டிவாகவும், இதில் இருக்கிற நெகட்டிவும் அதில் நெகட்டிவ் வந்து ரிப்பல்சிவ் ஆகும். அதை வந்து ஃபஸ்ட் டயக்ராம் கொடுத்துருக்குது. தி நெகட்டிவ் சார்ஜ் ஆஃப் ராட் ரிப்பல் தி எலக்ட்ரான் இன் த கண்டக்டர் டு opposite side. As the result, positive charge are induced near the region of the charged rod, while negative charge on the further side. இப்போ அதில் வந்து இன்னொரு சைடு போயிடும் அப்படின்னு சொல்கிறோம். Before introducing the charge rod, the free electron distributed uniformly on the surface of the conductor and the net charge is 0. நாம் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஈக்குவலாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கும், அதே போல் நெட் சார்ஜ் வந்து 0 இருக்கும். ஏன்னா ப்ளஸ்ஸும் மைனஸும் ஈக்குவலானால நெட் சார்ஜ் வந்து 0 அப்படின்னு சொல்கிறோம். அந்த யூனிஃபார்மாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்னன்னா ஒன்ஸ் தி சார்ஜ் ராட் இஸ் brought நியர் த கண்டக்டர், தி டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் நோ லாங்கர் யூனிஃபார்ம் வித் மோர் எலக்ட்ரான் located on the further side of the rod and positive charge are located closer to the rod. இப்போ நம்ம அந்த ராடை கொண்டு போகல, பாசிட்டிவ்லாம் ஒரு பக்கமும் நெகட்டிவ்லாம் ஒரு பக்கமும், நம்ம எதுவுமே கொண்டு போகிறது முன்னாடி அதில் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருந்துச்சி. இப்போ டோட்டல் நெட் சார்ஜ் வந்து 0வாக இருந்துச்சு. ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சு. இப்போ நம்ம ராடை கொண்டு போது பாசிட்டிவெல்லாம் ஒரு சைடும் நெகட்டிவெல்லாம் வந்து ஒரு சைடும் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை வந்து ஃபஸ்ட் டயக்ராமில் வந்து நமக்கு கொடுத்துருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், நவ் தி கண்டக்டிங் ஸ்பியர் இஸ் கனெக்டட் டு தி கிரவுண்ட் த்ரூ ஏ கண்டக்டிங் ஒயர். This is called grounding, since the ground can always receive any amount of electron. The grounding remove the electron from the conducting sphere. இப்போ ஸ்பியரில் வந்து பாசிட்டிவ் ஒரு பக்கமும் நெகட்டிவ் ஒரு பக்கமும் எடுத்துருந்தோம். இப்போ வந்து ஒரு மின் கடத்து கம்பியின் மூலம் தரையிணைப்பு வந்து கொடுக்குறோம். இந்த தரையிணைப்பு அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, எவ்வளோ எலக்ட்ரான் கொடுத்தாலும் தரை வந்து எடுத்துக்கும். சரிங்களா, அதான் வந்து தரையிணைப்புன்னு சொல்லுவோம். அப்போ தரையால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதனால அந்த கோளக்க கடத்தில் உள்ள எலக்ட்ரான்கள் வந்து தரையிணைப்பினால் தரைக்கு சென்றுவிடும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கோளத்தில் உள்ள நேர்மின் துகள் வந்து தண்டில் உள்ள எதிர்மின் துகளும் கவர்ச்சி செய்யப்பட்டுள்ளதால் இந்த நேர்மின் துகள் வந்து தரைக்கு பாய இயலாது. ஏன்னா நெகட்டிவ் மட்டும்தான் வந்து போயிருக்குது, பாசிட்டிவ்லாம் வந்து அந்த ராடுக்கு நியராக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நோட் தி பாசிட்டிவ் சார்ஜ் வில் நாட் ஃப்ளோ த கிரவுண்ட் பிகாஸ் தி அட்ராக்டட் பை த நெகட்டிவ் சார்ஜ் ஆஃப் தி ராட். இதை வந்து செகண்ட் டயக்ராம் கொடுத்துக்கிறோம். அவங்கிற பாசிட்டிவ் வந்து அந்த ராடு கூட இருக்குது, நெகட்டிவ் எல்லாம் வந்து கிரவுண்ட் கனெக்ஷனில் இப்போ கிரவுண்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். when the grounding wire is removed from the conductor, the positive charge remain near the charged rod. இப்போ அடுத்து என்னன்னா, இந்த தரையிணைப்பு கம்பி எடுத்துட்டோம்னா கோளத்தில் நேர்மின் துகள் வந்து மின்னூட்டம் பெற்ற தண்டுக்கு அருகில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். now the charge rod is taken away from the conductor. as soon as charged rod is removed, the positive charge get distributed uniformly on the surface of the conductor. இப்போ நம்ம பண்ணோம்னா அந்த ராடை வந்து எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த கிரவுண்ட் கனெக்ஷன் எடுத்தோம், புயிர்ப்பு தான் எடுத்தோம். இப்போ அந்த ராடை எடுத்துட்டோம்னா அங்கேருந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஈக்குவலாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மின்னூட்டம் பெற்ற தண்டினை இப்போது கடத்திடமிருந்து அப்புறப்படுத்தி விட்டால் அந்த நேர்மின் துகள் வந்து கடத்தியின் பரவி சீராக வந்து பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தகைய செயல்முறையின் மூலம் வந்து மின் நடுநிலைத்தன்மை கொண்ட ஒரு கோள வடிவ கடத்தி வந்து நேர்மின்னூட்டம் பெற்றதாக மாறுது அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் திஸ் ப்ராசஸ் தி நியூட்ரல் கண்டக்டிங் ஸ்பியர் பிகம் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. இதை வந்து 4வது டயக்ராமில் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நாம் வந்து யூனிஃபார்மாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பியர் எடுத்துட்டோம். சப்போஸ் நம்ம எடுத்துகிட்டு பார்த்தோன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆகாது நான் யூனிஃபார்ம் கண்டக்டர் எடுத்துகிட்டோம் அப்படின்னா, ஃபார் என் ஆர்பிட்ரரி ஷேப்டு கண்டக்டர், ஒரு குறிப்பிட்ட வடிவம் இல்லாத ஒரு சீரற்ற வடிவம் கொண்ட கடத்தி எடுத்துட்டாலும்
The intermediate step and conclusion are the same except the final step. ஃபைனல் ஸ்டெப் மட்டும்தான் மாறும், மற்றெல்லாம் வந்து அதேமாதிரி தான் நடந்திருக்கும். அதே போல் சார்ஜ் எல்லாம் ஒரே சைடு வந்துருக்கும், ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் சைடாக பிரிஞ்சிருக்கும். கிரவுண்ட் கனெக்ஷன் மட்டும் தான் பாசிட்டிவ்லாம் போயிருக்கும். அடுத்து அந்த கிரவுண்ட் கனெக்ஷன் எடுத்துட்டோமா இது ரெண்டுக்கும் அட்ராக்டிவ் இருக்குன்னு சொன்னான். அந்த ஃபைனல் ஸ்டெப் மட்டும் அந்த ராட் எடுத்துட்டோமா யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்குன்னு சொன்னோம். இதில் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் நாட் யூனிஃபார்ம். அதாவது நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட வடிவமில்லாத கண்டக்டர் எடுத்து அப்படின்னா கடத்தி எடுத்தோன்னா அந்த ஃபைனல் ஸ்டெப் வந்து ஆகும், அது வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஆயிருக்காது. இதை வந்து நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டைஎலக்ட்ரிக்ஸ் ஆர் இன்சுலேட்டர், மின் காப்பு பொருட்கள் அல்லது மின் கடத்தா பொருட்கள். A dielectric is a non-conducting material and has no free electron. மின் காப்பு பொருள் என்பது மின்னோட்டத்தை கடத்தாத ஒரு பொருள். ஏன் வந்து இது மின்னோட்டத்தை கடத்தலை அப்படின்னா அதில் கட்டுரா எலக்ட்ரான் வந்து எண்ணிக்கை வந்து மிக குறைவு. அப்போ தி எலக்ட்ரான் இன் எ டைஎலக்ட்ரிக் ஆர் ஃபான் வித்தின் தி ஆட்டம். அது மட்டும் இல்லாமல் மின்காப்பு பொருள் எலக்ட்ரான் வந்து அதன் அணுக்களால் வந்து கட்டுண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோமா எபோனைட், கிளாஸ், மைக்கா இதெல்லாம் பார்த்தோமா இந்த டைஎலக்ட்ரிக் வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். When an external electric field is applied, the electrons are not free to move anywhere, but they are realigned in the specific way. Suppose இந்த மின்காப்பு பொருள் வந்து ஒரு புற மின்புலத்தில் வச்சோன்னா எலக்ட்ரான்களால் கட்டுரா இயல்புடன் இயங்க முடியாது, ஆனால் குறிப்பிட்ட திசையில் வந்து அவை ஒருங்கிணைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ a dielectric is made of the either polar molecules or non-polar molecule. அதாவது நம்ம புற மின்புலத்தில் வச்சோன்னா அதில் ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து ஒவ்வொரு தனித்தனியாக ஒவ்வொரு சைடு வந்து பிரிஞ்சு போகும். ப்ளஸ் எல்லாம் ஒரு சைடும் மைனஸ் எல்லாம் வரைக்கும் பிரிஞ்சு போகும். ஆனால் ப்ளஸ் தனியாக மைனஸ் தனியாக வந்து அது ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இந்த மின்காப்புகள் வந்து முனையுள்ள மூலக்கூறு முனைவற்ற மூலக்கூறுன்னு ரெண்டு வகையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நான் போலார் மாலிக்கூல், மின் முனைவற்ற மூலக்கூறு தான் வந்து பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். த மாலிக்கூல் இன் விச் சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் அண்டு சென்டர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் கோயின்சைட். அதாவது நேர்மின் தூணுடைய ஈர்ப்புமையும் எதிர்மின் தூணுடைய ஈர்ப்புமையும் ஒன்றாக பொருந்தி அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதான் என்ன சொல்கிறாங்க முனைவற்ற மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லியிருப்போம். இது எக்ஸாம்பிள் பார்த்தோமா H2O2 அண்டு CO2. உதாரணமாக எடுத்துக்காட்டு என்னென்ன கொடுத்தோம் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அதெல்லாம் பார்த்தோமா நம்ம முனைவற்ற மூலக்கூறு வந்து உதாரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. when an external electric field is applied, அதாவது இப்பொருள் வந்து புற மின்புலத்தில் வச்சு அப்படின்னா ஆல்ரெடி வந்து கோயின்சைடாக இருக்குது, அது பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கோயின்சைடாக இருக்குன்னு சொல்கிறோம். இது வந்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சு அப்படின்னா புற மின்புலத்தில் வச்சோன்னா நேர்மின் தூளுடைய மின்னோட்டமையும் எதிர்மின் தூளுடைய மின்னோட்டமையும் வந்து சிறிய இடைவெளி கொண்டு பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு கோயின்சைடு இருக்குது, இது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சோமா வந்து ஸ்மால் டிஸ்டன்ஸ் வந்து செப்பரேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தி சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் சென்டர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் ஆர் செப்பரேட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ். அப்போ விச் இன்டியூஸ் தி டைபோல் மூமெண்ட் இன் தி டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ டைபோல் மூமெண்ட் வந்து இன்டியூஸ் பண்ணுது. அப்போ இப்போ வந்து புறமில் வச்சுன்னா ரெண்டாக பிரிஞ்சு போகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதில் வந்து புறமின் திசையில் வந்து இருமுனை திருப்புத்திறன் வந்து தூண்டப்படுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ புற மின்புலத்தால் மின்காப்பு பொருள் மின் முனைவாக்கம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். தென் தி டைஎலக்ட்ரிக் இஸ் சைட் டு பி போலரைஸ்டு. அப்போ வந்து எலக்ட்ரிக்கில் வந்து போலரைஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிறோம் டைபோல் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து செப்பரேட்டாக இருந்துச்சுன்னா டைபோல்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக்கில் அப்ளை பண்ணதுனால வந்து பாசிட்டிவ் தனியாக நெகட்டிவ் தனியாக வந்து செப்பரேட் ஆகுது. அது வந்து நாமளே வந்து எலக்ட்ரிக் அப்ளை பண்ணனால இது இன்டியூஸ்டு டைபோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். போலார் மாலிகூல்ஸ், இன் போலார் மாலிகூல்ஸ் அதாவது முனை உள்ள மூலக்கூறுகள். இன் போலார் மாலிகூல்ஸ் தி சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் சென்டர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் ஆர் செப்பரேட்டட் ஈவன் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் an external electric field. அது புற மின்புலம் செயல்படாத நிலையிலும் கூட நேர் மற்றும் எதிர்மின் தூளுடைய மின்னோட்ட மையங்கள் வந்து பிரிக்கப்பட்டுள்ள மூலக்கூறு தான் வந்து மின் முனைவுள்ள மூலக்கூறு அப்படின்னு சொல்கிறோம்.
தே ஹேவ் எ பர்மனன்ட் டைபோல் மொமெண்ட். இது வந்து நிலைத்த இருமுனை திருப்புத்திறன் வந்து பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறோம். டு த தெர்மல் மோஷன் and the direction of each dipole moment is oriented randomly. அது வெப்ப இயக்கத்தின் விளைவால் பொருளில் உள்ள ஒவ்வொரு இருமுனை திருப்புத்திறனும் ஒழுங்கற்று வெவ்வேறு திசையை நோக்கி அமையும் அப்படின்னு சொல்லுவோம். The net dipole moment is 0 in the absence of the external electric field. அதே போல் புற மின்புலம் இல்லாத நிலையில் நிகர இருமுனை திருப்புத்திறன் வந்து சுழியாக இருக்கும். முனையுள்ள மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோமா, த எக்ஸாம்பிள் ஆஃப் H2O, N2O, HCl, NH3 அப்படின்னு சொல்லுவோம். முன்னாடி பதில் பார்த்தோன்னா ரெண்டும் கோயின்சிடாக இருக்கும். எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணாமல் வந்து செப்பரேட் ஆகும்னு சொன்னோம். இது வந்து ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ணாலும் சரி செப்பரேட்டாக தான் இருக்கும். அதனால் அது பர்மனன்ட்னு சொல்கிறாங்க. அதே போல் இது ஒவ்வொரு டைஃபோலும் வந்து ரேண்டம்லி இருக்கும், டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு உதாரணம் பார்த்தோமா H2O, N2O, HCl, NH3 வந்து கொடுத்துருக்குது. சப்போஸ் இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இதை வந்து வச்சு அப்படின்னா, when an external electric field is applied, the dipole inside the polar molecule tends to align the direction of electric field. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணது முன்னாடி ரேண்டம் டைரக்ஷனில் வந்து டைஃபோல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது அலைன்மெண்ட் ஆயிரும். அது ப்ளஸ் எல்லாம் ஒரு டைஃபோனுடைய ப்ளஸ் எல்லாம் ஒரே சைடும் மைனஸ் எல்லாம் ஒரே சைடு வந்து அலைன்மெண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் எ நெட் டைஃபோல் மொமெண்ட் இஸ் இன்டியூஸ்ட் இன் இட். இதை வந்து இப்போ நெட்டாக இன்டியூஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ புற மின்புலம் செயல்படுத்தும் போது முனையுள்ள மூலக்கூறுகளில் இருமுனைகள் மின்புலத்தின் திசையில் வந்து ஒருங்கிணைக்கப்படுது. அப்போ வந்து நிகர இருமுனை திருப்புத்திறன் வந்து அதில் தூண்டப்படுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போது புற மின்புலத்தால் மின்காப்பு பொருள் மின் முனைவாக்கம் செய்யப்படும்னு சொல்லலாம். தென் தி டைஎலக்ட்ரிக் இஸ் said to be polarized by an external electric field. இப்போ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால இது வந்து போலரைஸ்டு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். போலரைசேஷன் மின் முனைவாக்கம். In the presence of an external electric field, the dipole moment is induced in the dielectric material. புற மின்புலம் செயல்படும் போது ஒரு மின்காப்பு பொருளின் இருமுனை திருப்புத்திறன் தூண்டப்படுது. போலரைசேஷன் என்னென்னு பார்த்தோம்னா, the polarization P vector is defined as the total dipole moment for unit volume of the dielectric. அது மின்காப்பு பொருளின் ஓரளவு பருமனில் மொத்த இருமுனை திருப்புத்திறன் தான் வந்து முனைவாக்கம் அப்படின்னு சொல்கிறோம். For most dielectric, the polarization is directly proportional to the strength of the external electric field. B vector equal to psi E vector external. psi E அப்படிங்கிறது பார்த்தோமா constant is called electric susceptibility, which is a characteristic of a each dielectric. இது வந்து psi E அப்படிங்கிறது ஒரு மாறிலி. இது வந்து ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்கிறோம். சசப்டிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒவ்வொரு மின்காப்பு பொருளிற்கும் வெவ்வேறு மதிப்புடையதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் மின்காப்பு வலிமை. when the external electric field applied to a dielectric is very large, it tears the atom apart so that the bond charge become free charge. Then the dielectric start to conduct electricity. This is called dielectric breakdown. அது மின்காப்பிற்கு அளிக்கப்படும் புற மின்புலம் அதிக வலிமை வாய்ந்ததாக இருந்தால் அது அணுக்களில் உள்ள எலக்ட்ரான்கள் கட்டமைப்பை உடைத்து கட்டுட்டு மின்துகளை கட்டுரா மின்துகளாக்குகிறது. இப்போ கட்டுப்பாட்டுக்குள்ளக்கிறத கட்டற்ற எலக்ட்ரான் வந்து மாற்றுது. இந்நிலையில் மின்காப்பு பொருள் மின்னோட்டத்தை கடத்த ஆரம்பிக்கிறது. இதை தான் வந்து மின்காப்பு முறிவு அப்படின்னு சொல்கிறோம். தி மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தி dielectric can withstand before it breakdown is called dielectric strength. இம்முறிவு ஏற்படும் மின்காப்பு ஒன்று தாங்கக்கூடிய பெரும மின்புலம் வந்து மின்காப்பு வலிமை அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தி dielectric strength of air 3 × 10⁶ வோல்ட் மீட்டர் இன்வர்ஸ் 1. அப்போ எடுத்துக்காட்டாக வந்து காற்றின் மின்காப்பு வலிமை 3 × 10⁶ வோல்ட் மீட்டர் இன்வர்ஸ் 1. இதுக்கு அதிகமான மின்புலத்தை
செயல்படுத்தினால் அது வந்து பொறி உருவாக்கும். If the applied electric field increase beyond this, a spark is produced in the air. ஏரில் வந்து ஒரு தீப்பொறி மாதிரி உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்குது. மைக்கா 100 × 10⁶, டெஃப்லான் 60 × 10⁶, பேப்பர் காகிதம் அதனால் 60 × 10⁶, ஏர் 3 × 10⁶, ஃபைரெக்ஸ் கிளாஸ் அது ஃபைரெக்ஸ் கண்ணாடி அது ஒன்றா 14 × 10⁶ இருக்கும். இது வந்து ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து கீழே கொடுத்துருக்கு டயக்ராமில். மைக்கு அப்படிங்கிறது இந்த மெழுகு போல கண்ணாடி மெழுகு போல இருக்கிறது. இந்த டெஃப்லானுங்கிறது நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம அந்த பைப்லாம் ஓட்டினா அந்த டெஃப்லான் மாரி போட்டு சுற்றிருப்பாங்க. அது பேப்பர் இதுமாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்குது.